ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரத்துல நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சந்நிதியில நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருக்கு ஜெபிக்கவும் தேவன் அனுதினமும் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக அவருக்கே நன்றி செலுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையில் ஆண்டவரே இந்த மாத கடைசிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இவ்வளவு சீக்கிரம் இந்த புதிய வருஷத்துல ஒரு மாதமே முடிந்து போகிறது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எதை சாதித்தோம், எப்படி வாழ்ந்தோம், என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம், எந்த விஷயங்களை ஆசையோடு இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க முடிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துகிற நாளாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நாளாக இருக்கும்படிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? புதிய வருஷத்துல பிரவேசித்தோம், டக்கு டக்கு டக்குன்னு பழைய வருஷம் ஆகிறது போல இருக்கு இல்லையா? இதோ மாத கடைசிக்கே வந்துட்டோம். இப்போ வரைக்கும் தேவனுடைய கிருபையில பத்திரப்பட்டு இருக்கோம், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம், ஜீவனுள்ளவங்களா இருக்கிறோம், துதிக்க கடன்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை அணு தினமும் தம்முடைய கிருபையில பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன கஷ்டங்கள் வந்ததென்று, சில விபத்துகள் நடந்ததென்று, சில ஆபத்துகள் வந்ததென்று, நினைக்காத சூழ்நிலைகள் வந்ததென்று தேவன் என்னை விட்டுவிட்டாரோ என்னமோ, தேவன் எங்களை மறந்தே போய்விட்டாரோ என்னமோ, தேவன் எங்க இருக்கிறாரு என்ற விதத்துல இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்றாங்களாம். ஆண்டவரை நம்பினோம் என்று சொல்றவங்க கூட ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரும்போது, சில விபத்துகள் ஏற்படும் போது, அனாவசியமான எதிர்பாராத மரணங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது தேவன் இருந்தா ஏன் இப்படி என்று விரக்தியோடு பேசுறாங்க என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இல்லல்ல. தேவன் மறந்து போவாரா? இந்த மறதி என்பது நமக்கு நிறைய இருக்குங்க. நாம ரொம்ப சுலபமா மறந்து விடுவோம். விபரீதம் என்னன்னா, மறந்து போக வேண்டிய விஷயங்களை மறக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை மறந்துடுவோம். அப்படின்னா தீமைய மறக்க மாட்டோம், நன்மையை மறந்து விடுவோம். இத நம்ம தலைக்கீழ் ஆக்கணும். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க செய்த நன்மைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பு, இருள் நாட்களை கணக்குல வச்சுக்காதீங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளாதீங்க. மற்றவங்க உங்களுக்கு செய்த தீமை, மற்றவங்க செய்த கெடுதல், இவைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா அவைகளால அவங்கள விட நமக்கு தான் அதிக நஷ்டம் நடக்குங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறந்து போகிற தேவன் இல்லங்க. நாம மறந்து விடுகிற சுபாவம் உள்ளவங்க. நாம மறந்து விட்டாலும் கூட அவர் நம்மை மறக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய தேவன்க. உண்மையாவே சில நேரங்கள்ல நம்ம ஜெபத்துக்கு பதில் வராதப்போ, நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நடக்காதப்போ, நாம எவ்வளோ அதை எக்ஸ்பெக்ட் செய்து அது நடக்காதப்போ, நிச்சயமா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வர்றது என்பது சாதாரணம்தான். ஆனா இந்த சந்தேகங்களிலிருந்து விடுதலையை பெறணும்னு சொன்னா ஆண்டவர் மேலதான் விசுவாசம் வைக்கணும், அவர் வார்த்தைங்க மேல விசுவாசம் வைக்கணும். அதனாலதான் இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு எந்த நாளுக்கு அந்த நாள், எந்த விஷயத்துக்கு அந்த விஷயம், எப்போதுக்கு அப்போது தேவையான விஷயத்தை தெளிவா நம்மோடு பேசும். ஒரு முறை பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆனால் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் என்னை கைவிட்டு இருக்கிறார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கிறீங்க. நாம நினைக்கிறது எல்லாமே நடக்காது, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரியில்லை. நாம நினைத்து கொள்ளுகிறோம் நமக்கு புரியாம. தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய தாராளமான இரக்கம் மற்றும் மன உருக்கத்தையும் நிஜமா ஆழமா உணர்ந்து கொண்டா எப்போதும் நமக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தேவன் மேல வராது. தேவன் மேல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறவன் சாத்தானுங்க. தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் செய்ய ஏவுகிறவன் பிசாசுதான். தேவன் துதிக்கு பாத்திரரே தவிர தூஷணத்துக்கு பாத்திரர் அல்ல.
அவர் நன்மை செய்பவரே தவிர தீமை செய்பவர் அல்லவே அல்ல. உங்க வாழ்க்கையில தீமைக்கு காரணம் நீங்களா இருக்கலாம், அல்லது உங்க கீழ்ப்படியாமையோ உங்க அவிசுவாசமாகவோ இருக்கலாம். நீங்க தேவனுக்கு தூரமானதுனால கூட இருக்கலாம். ஆனா தேவனால உண்டானது இல்லைங்க. தேவனுடைய எல்லைக்குள்ள நம்ம இருந்தா, தேவனுடைய வேலிக்குள்ள இருந்தா எந்த ஆபத்தும் நமக்கு வராது. திரும்ப திரும்ப வாசிங்க சங்கீதம் 91. தேவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு தராரோ, எவ்வளவா நம்ம மேல நோக்கமா இருக்கிறாரோ, எவ்வளவா நம்மை காப்பாற்றுகிறாரோ, எத்தனை விதத்துல நமக்கு நம்மை சுற்றி தம்முடைய வேலியை போட்டு இருக்கிறாரோ, ஒவ்வொரு நோயிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்துகளிலிருந்து நாம தப்பிக்கும்படிக்கு தேவன் எப்படி கிருபை காட்டுகிறார் என்பது நம்ம திரும்பவும் திரும்பவும் வாசித்து வாசித்து புரிந்து கொள்ள முடியும். ஒருமுறை 99ஆம் சங்கீதத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவரே எனக்கு அடைக்கலம், என்னுடைய கோட்டை, நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று நான் கர்த்தரை குறித்து சொல்லுகிறேன். அவரே என்னுடைய கோட்டை. கோட்டையில் இருக்கிறவங்கள யாரும் தொட முடியாது. அவரே என்னுடைய துருகம். அவரே என்னுடைய அடைக்கலம். அவருடைய எல்லைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்காது. எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்ம வேணா ஏதோ ஒரு நிமிஷம் கவனம் இல்லாம இருப்போம். ஆனா நம்மை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் நம்மை நேசித்து, அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? என்ன தேவன் மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு இரக்கம் செய்யாமல் அந்த பச்சை குழந்தைக்கு பாலுண்கிற குழந்தைய, அந்த சிறு பிள்ளைய மறப்பாளோ? மறக்க மாட்டாங்க என்ற பதில் நமக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இந்த நாட்கள்ல பார்த்தா மறப்பாளோ என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதுக்குதான் வேதத்துல அப்பயே எழுதிட்டாரு, ஒருவேளை அவள் மறக்கலாம், அப்படின்னா ஒரு தாயானாலும் பிள்ளைய மறந்தாலும் மறக்கலாம், ஆனா நான் உன்னை மறப்பதில்லை. உங்களோட தேவன் இன்றைக்கு தெளிவா சொல்றாருங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன். மனுஷங்க நம்மள மறந்து போயிடுவாங்க. நம்ம தாய் தகப்பன்மார் நம்மள மறந்துடுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள மறந்து போயிடுவாங்க. கை குழந்தைய மறக்கிற தாய்மார்கள் என்ன எவ்வளோ பயங்கரங்க. ஆட்டோல கை குழந்தைய விட்டுட்டு செல்போன்ல பேசிட்டே போயிட்டாங்கன்னு தன்னுடைய சொந்த குழந்தைய கத்தியால வெட்டி பையில போட்டு எங்கேயோ மறைத்து ஒளித்து வச்சிருந்தாங்கன்னு இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது, பெற்ற தாயா இந்த வேலையை செய்தாங்க? ரத்தத்தை பகிர்ந்து கொண்டு பிறந்த குழந்தைக்கா இப்படிப்பட்ட கொடூரமான விஷயத்தை செய்தது? அவர்களானாலும் மறந்தாலும் மறக்கலாம் என்ற போதே மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கோரமானது என்பது அறிந்த ஆண்டவர், அவங்க மறந்தாலும் மறக்கலாம். ஒரு தாய் கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாம, தாயினாலே உன்னத அன்புங்க, ஆறுதல். அந்த தாயின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல், உதவிகள், நன்மைகள் எல்லாமே எவ்வளவோ ஒரு தாய் செய்வது. அப்படிப்பட்ட தாயோட கூட ஆண்டவர் தாயை விட அதிகமா நம்மளை நேசிக்கிறாருங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னங்க, நீங்க ஏதாவது ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு விட்டாரு, ஆண்டவருக்கு நான் ஞாபகம் இல்லை, ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன சபிச்சிட்டாரு, ஐயோ இன்றைக்கு எத்தனையோ பேரு இன்னும் எதையோ கற்பனை செய்றாங்க. அவர் சபிக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், மன்னிக்கிறவர், நன்மை செய்கிறவர், உங்களை பெற்ற தாயை விட அதிகமா நேசிக்கிற, உயிரை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறாருங்க.
எந்த விஷயத்திலையும் நீங்க தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலைகள் வரும்போது இனி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் விரக்தியா பேசுற நிலையில இருக்கிறாங்க. தற்கொலை செய்யக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் நம்மள மறந்து போலாம். இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தர் கூட நம்மள கணக்குல வைக்காம போகலாங்க. ஆனா உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், உன்னை நேசிக்கிற இயேசு ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாரு. உங்களை மறக்கவே மாட்டாரு. ஒரு தாயானாலும் மறந்தாலும் மறக்கலாம், அவர்களானாலும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கியிருக்கிறேன். நாம அதிகமா பிரயாசப்பட தேவையில்லாம மிக சுலபமாக மிக குறைந்த நேரத்துல நம்ம பார்த்து கொள்ளக்கூடியது நம்ம உள்ளங்கைங்க. ஏன்னா நம்ம எதிரிலேயே இருக்கோம். நம்ம கால்களை பார்க்கணும்னா குனியணும், சிலரால குனிய முடியாது. நம்ம முதுக பார்க்கணும்னா நம்மளால முடியவே முடியாது. சிலருக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கணும்னா கூட பார்க்க முடியாது. ஆனா எங்கேயாவது எழுதி வைத்து கொண்டா அந்த பெயரை நம்ம பார்க்கணும்னா கஷ்டம். ஆனா நம்ம கண் எதிரிலேயே, கண்ணு முன்னாலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல கீழே, படுக்கும்போது மேல, உட்காரும்போது கீழேன்னு நம்முடைய பார்வைக்கு எதிரிலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நீங்க என்னுடைய உள்ளங்கைகள்ல என்னுடைய கண் முன்னாடியே இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட தேவன்ங்க! எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? அவர் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நம்மள காப்பாத்திட்டே இருக்காரு. அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தம் தீமையா அல்லாம நன்மை நமக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உங்க மதில்கள்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க, உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கிள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை என் முன்பாகவே இருக்கிறது. என்னுடைய எல்லையிலிருந்து நீ வெளியே போனா அப்போ உனக்கு ஆபத்து. போகாமல் உன்னை நான் காத்து கொள்ளுவேன். இந்த தாய்மார்களை பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளை விளையாட வைக்கும்போது அவங்க பார்வையெல்லாம் குழந்தை மேலேயே இருக்கும். ஒரு எல்லையை தாண்டி போயிட்டாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்கள தூக்கி கொண்டு வந்து பக்கத்துல வச்சுப்பாங்க. இல்ல, நம்ம ஆண்டவர் கூட எந்த ஆபத்தும் நமக்கு வராம, பிசாசனுடைய வாயில நம்ம சிக்கி கொள்ளாம, சோதனையில நம்ம அகப்படாம, விழுந்து விடாம, பாழாகி விடாம, அவர் பார்வையை நம் மீது வைத்து, நம்ம சுற்றி அவர் பாதுகாப்பை வைத்து, அவருடைய எல்லையை தாண்டி போகாம நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவரா இருக்கிறார். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. எப்போதும் என்ற வார்த்தை நீங்க பிறந்தது முதல் கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும் வரைக்கும் நைட் அண்ட் டே நம்மை காப்பாத்துறாருங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. இவ்வளவு பெரிய தேவன் உனக்கு இருக்கும்போது எந்த விஷயத்திலும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. கஷ்டம் வந்துச்சுனோ, பிரச்சனை வந்துச்சுனோ, நஷ்டம் வந்துச்சுனோ, வேதனை வந்துச்சுனோ, நிந்த வந்துச்சுனோ, தேவன் மறந்து விட்டாரோ, தேவன் விட்டு விட்டாரோ என்ற எண்ணம் இல்லாம, தேவா பாருங்க, இந்த கஷ்டத்துல என்ன தேற்றுங்க என்று நீங்க முறையிட்டா, தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் உன்னை அணைத்து கொண்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கூடியவராக, உங்களை ஆதரிக்க கூடியவராக இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அபாயங்கள் நிறைந்த இந்த உலகத்துல, சோதனைகள் நிறைந்த உலகத்துல, எங்கு பார்த்தாலும் கந்தரகோலமா இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவங்க இல்லையே, எங்களை காப்பாத்துறவங்க இல்லையே, எங்களை போஷிக்கிறவங்க இல்லையே, எங்களை ஆதரிக்கிறவங்க இல்லையேன்னு, எங்களுக்கு யாரும் இல்ல, ஆண்டவர் கூட எங்களை கைவிட்டு இருக்கிறார் என்று எத்தனையோ பேர் உடைந்து போயிருக்கிற இந்த நாட்கள்ல, யார் கைவிட்டாலும் கைவிடாத ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி, அனாவசியமான சோர்வுபடுத்துகிற எண்ணங்களுக்கு நாங்க இடம் கொடுத்து, தேவன் எங்களை மறந்து விட்டார் என்று புத்தி இல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, எங்களுக்கு நாங்களே தீமை செய்து கொள்ளாமல், ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைக்கவும், என் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று
சத்தத்தை உயர்த்தி சொல்லவும் எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் எங்கிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, என்னை தேவன் கைவிட்டு விட்டாரு, என்னை தேவன் மறந்து விட்டாரு, நான் கஷ்டங்கள்ல இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை ஒரு முறை ஆண்டவரை நீங்க தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேன், உன்னை விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தோடு நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் பாரங்களும் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சத்தில் நாங்கள் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. நீங்க உண்மையா ஆசீர்வதிக்கப்பட்ட டாக்டர் ஜே பால் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு. அதே போல உங்க பேரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.